ஜூனில் ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நாள் இருக்குது. என்ன நாளுன்னு தெரியுமா? நாள் இருக்கு. ஹாலிடே இல்லை. ஸ்கூல் ஹாலிடேன்னு நினைப்பேன், அதுவும் இல்லை. மைக்கேல் ஜாக்சன் டெத் அனிவர்சரி. சீரியஸா? ஏன் 25 ஜூன்? இல்லை இது டெத் அனிவர்சரி இல்லை, ஒரு முக்கியமான ஆளோட பர்த்டே. பர்த்டே. ஏன் பர்த்டே 7 ஜூன்? முக்கியமான ஆளுன்னு சொன்னேன். நீ எல்லாம் ஒரு ஆளாடா? நான் கேட்குறேன். தெரியலையா? தெரியல. நான் உனக்கு செஞ்சு காட்டுறேன். ரஜினி பர்த்டே 22 டிசம்பர். ரஜினி இல்லடா. என்னது? மூஞ்ச அப்படி வைக்காதப்பா. இப்போ நான் கரெக்டாக செய்கிறேன், நீ கண்டுபிடிப்பேன். இது நம்மளுக்கு செட் ஆகுதுல்ல? தளபதி. எஸ், 22 ஜூன். அது வந்து தளபதியோட 50th பர்த்டே. இன்னைக்கு சிங்கப்பூர் தளபதி விஜய் ஃபேன் கிளப் வந்து ஃப்ரீ மீல்ஸ் கொடுக்குறாங்க ஒரு இடத்துல. அதை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம்? தளபதி ஸ்டைலில் ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்படி? 5 வாட்டி திரும்பி கட்டுவோம். 5 வாட்டி திரும்பியா? ஓகே, 1 2 3 4 5. இப்போ போகலாமா? எஸ், லெட்ஸ் கோ. இவானா நோ இவானா ப்ளீஸ் நான் தளபதி இறங்குன பாட்டு பாடாத காப்பிரைட் அடிப்பானுங்க யூடியூப்ல. வீராசாமி ரோட்ல இருக்கும். ஸோ எங்கே வந்து அவங்க அந்த ஃப்ரீ மீல்ஸ் கொடுக்குறாங்கன்னா, ஆக்சுவலி they are giving at the கிருஷ்ணா ஃப்ரீ மீல்ஸ். எஸ், இட்ஸ் ப்ரொனவுன்ஸ் கரெக்ட்லி. ஸோ அது அங்கே ஐ இல்லை. really? Yeah. Oh, I just realized. But I think this place it's a daily thing, right? இட்ஸ் a daily thing. டின்னர் சர்வ் பண்ணுறாங்களான்னு தெரியல, பட் எவ்ரிடே வந்து காலையில் breakfast and lunch. லஞ்ச்லாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து இப்போ சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க வந்து 6:30 மணிக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தான் கொஞ்சம் லேட்டாக வரோம். நம்ம தான் இல்லை, நான் தான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். அது தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா வந்து நான் வந்துட்டு இருக்கும்போது நான் சரியாக கிளம்பிட்டேன். வந்துட்டு இருக்கும்போது இந்த மழை பெஞ்சிச்சுல இன்னைக்கு. ஏன்னா அந்த ரோட்ஸா trees that fell. நீ போட்டு விடு. really should check the news. அப்போ நீ எப்படி வந்து பாஞ்சி வந்தியா? இல்லை நான் வந்து சுறா படத்தில் விஜய். இல்ல. Oh yeah lah, but no I. ஐ இல்லை. That's the place. ஸோ இதுதான் அந்த கிருஷ்ணா ஃப்ரீ மீல்ஸ். அது முன்னாடி தான் நம்ம 2 பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து எவ்ரிடே வந்து அவங்க வந்து ஃப்ரீ ஃபுட் கொடுக்குறாங்க. Breakfast, lunch. Breakfast and lunch. So breakfast start from 6:30 AM. Yes. So anybody can come and take the food. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ சாப்பாடு எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ மணி வந்து 8:30 ஆகுது. நம்ம கொஞ்சம் ஏர்லியாக வந்திருக்கணும் ஆக்சுவலி. No, it's never too late. இல்லை, ஏர்லியாக வர சொன்னால் எல்லோரும் ஏர்லியாக வரணும். ஒரு டைமுக்கு சொன்னால் 1 hour லேட்டாக வருது. இல்லை நீ இல்லைடா. ஸோ உள்ளே வந்து இப்போ அந்த தளபதி ஃபேன் கிளப் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, they are actually serving the food. ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி நம்ம போய் பார்க்க போகிறோம். எல்லாம் அந்த தளபதி அவுட்ஃபிட்டில் இருக்காங்க, டிஷர்ட்டில். ஸோ எல்லாம் வந்து அந்த ஹூடி போட்டு எல்லாம் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. வாங்க போவோம். இவங்க 2 பேரும் ஏன் திரும்பி நிற்கிறாங்கன்னு அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. பயப்படாதீங்க, சட்ட டிசைன் நல்லா இருக்குது. அதனால தான் பின்னாடி காமிச்சிட்டு பின்னாடி கட்டலான்னு சொல்லி அவங்க இது பண்ணிக்கிறோம். ஸோ இவங்க தான் வந்து ஆக்சுவலி இந்த சிங்கப்பூர் விஜய் ஃபேன் கிளப் வச்சு இப்போ நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட தான் பேச போகிறோம். ப்ரோ 1 2 3 10 5 வாட்டி திரும்பி போதுமா? ஹாய் ப்ரோ, உங்கள் பேர்? சந்தோஷ். ப்ரோ உங்கள் பேர்? கரீம். ஐம் கொசக்சி பசபிள் தமிழ். ஹாய் ப்ரோ, சொல்லுங்க, எவ்வளோ நாளாக இந்த ஃபேன் கிளப் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க? Actually இந்த ஃபேன் கிளப் வந்து we have it for quite a few years. It's just that இந்த வருஷம் வந்து we just made it more official lah. We are making it bigger, making it known to like people outside. விஜயை பார்த்துருக்கீங்க? I hope to see soon. We all hope to see soon. ஓகே ப்ரோ, சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கிருஷ்ணா ஃப்ரீ மீல்ஸில்? இட்ஸ் a very very nice thing. அதுவும் வந்து நானும் ஒரு விஜய் ஃபேன் தான். ஸோ விஜய் ஃபேன் அவரோட பர்த்டேயை முன்னிட்டு ஒரு நல்ல விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. தளபதினாலே வந்து he tends to help a lot of
எல்லாமே but he tends to help a lot of people. Yes, yes. நிறைய பேருக்கு வந்து தளபதி ஆன் ஸ்க்ரீனோட ஆஃப் ஸ்க்ரீனில் தான் ரொம்ப பிடிக்குது. ஸோ he is always there as the first person to help someone when someone is in need. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா லைக் இந்தியா மலேசியாஸ் they do a lot of things. ஸோ இந்த வருஷம் அவர் பர்த்டேக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு அவர் பேரை வச்சு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன் யோர் சர்க்கிள்ஸ் யாராச்சும் வந்து என்ன இது ஃபேன் கிளப் வாட் யாராச்சும் வேற வேலை இருந்துச்சா இதை பார்த்துருங்க. ப்ரோ பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் ப்ரோ இருக்காங்க. ஃபேமிலியில் கூட ப்ரோ மை ஃபேமிலி எவ்ரி ஒன் இஸ் a different ஃபேன் அண்ட் ஐம் விஜய் ஃபேன். லைக் இப்போ விஜய் படம் ஏதாவது ஒன்று நல்லா இல்லாட்டி முடிஞ்சிச்சு. ஸோ ஃபேமிலியில் நடக்கிறது தான். ஸோ உங்கள் ஃபேமிலியில் ரஜினி ஃபேன்ஸா ப்ரோ? ஆமாம் தான் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. எஸ் ப்ரோ. நான் வந்து பல உண்மைகளை சொல்லுவாங்க இது அது வீட்டில் நடக்கும் சண்டைலாம் ஓடி இருக்கு. கை சண்டை வரைக்கெல்லாம் போயிருக்கு. பேசுறவங்க பேசிட்டே இருப்பாங்க. இக்னோர் நெகட்டிவிட்டி. இக்னோர் மாஸ்டர் ஆடியோ லான்ச்ல என்னமோ ஸ்டைலாக சொல்லுவார். இதுதான் நதி இல்லை kill them with your success, bury them with a smile. See, இதுதான் தளபதி ஃபேன்ஸ்குள்ள இருக்கிற கனெக்ஷன். So this is our guys doing pineapple வெட்டிட்டு இருக்காங்க. This is Vishal. விஷால் விஜய் ஃபேனா? இங்க எல்லாம் விஜய் ஃபேன் தான். This is Sudan. That's Karthik Shankara. That's Arvind. Rihan is there. And வாங்க அப்படியே அங்க போலாம். ப்ரோ நான் வெட்டுறதுக்கு ஏதாச்சும் இருக்கா ப்ரோ? Oh இது வந்து திரு. This is Rayan. இவங்களை நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். Friends. இவங்க வந்து சுகந்தி. சரி, இவங்களை வந்து நிறைய வாட்டி டிவியில் பார்த்துருப்பீங்க. நிறைய வாட்டி ரமேஷ் சார் டான்ஸ் ஆடிருக்காங்க. நானும் இவங்க கூட டான்ஸ் ஆடிருக்கேன். சுகந்தி. This is Tanya. தானியா. எத்தனை பேர் இருக்கீங்க ப்ரோ இந்த டீம்ல? இன்னைக்கு வந்ததுல ஒரு 10-15 people. But in our whole group, I think we have close to 50 people. Okay, nice. So I think congrats to you all. Thank you so much. இன்னொரு ஹோஸ்ட் முதல்ல இருந்து congrats. வந்து சந்தோஷ். இல்லை இடம் வந்து ரொம்ப when you all நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்பான்சர் பண்ண போது நீங்கள் தான் வந்து ஹெல்ப் பண்ணணுமா இல்லை நீங்களே ஜஸ்ட் கம் டவுன் அண்ட் ஹெல்ப்? Actually, there's a choice lah whether you can donate or you can volunteer. But we are doing both. So அதனால தான் நாங்களும் கீழே வந்து ஸோ இது வந்து நான் லஞ்ச் கொடுத்துருக்காரு. This is for breakfast. Oh, for breakfast. Yes, this is all for breakfast. You want to finish right breakfast? Yes. Oh, okay. So they are still முடிய they are actually preparing the authorities. என்ன ப்ரோ breakfastன்னு சொன்னீங்க, பைனாப்பிள் மட்டும் வெட்டிக்கிறது. இது ஃபுல் செக்ஷன். அதனால ஓகே, இதுதான் உண்மையான விஜய் ஃபேன். ஸோ இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பைனாப்பிள் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. பைனாப்பிள் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்கே என்னோட இன்னொரு ஹோஸ்ட் என்னடா ஆட்டோ இடிச்சுட்டு தனியாக கூட்டத்தில் நிற்கிற மாதிரி நிற்கிறேன். இவங்க தான் வந்து அந்த இது வந்து இன்னைக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களே வந்து they have a choice whether to come down and actually volunteer to help them also, and they chose to come down and actually volunteer. இந்த பாருங்க சாப்பாடு இங்கே தான் வந்து எடுக்கிறாங்க எல்லாரும். When you are running the Krishna Free Meals, கொஞ்சம் சொல்லுங்க இங்கே வந்து என்ன நடக்குது, how does this place work? நம்ம வந்து 2018 ஆரம்பித்தோம். ஓகே, நம்ம என்னோடய சிஸ்டர்ஸ் கூட அவங்க 2 பேரும் நல்லா சமைப்பாங்க. ஸோ நம்ம வந்து இங்கே வந்து அந்த ஒர்க்கர்ஸை கேட்கும்போது உங்களுக்கு என்ன ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு அவங்க சாப்பாடுன்னு சொன்னாங்க. அப்போ எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா சிங்கப்பூர் வந்து இட்ஸ் நோன் ஆஸ் அ ஃபுட் பேரடைஸ். எஸ். எப்படி உங்களுக்கு சாப்பாடு பிரச்சனைன்னு அப்போ அவங்களோட கஷ்டங்கள்லாம் சொன்னாங்க. லைக் அவங்க வாங்குகிற சாப்பாடில் நிறைய எம்எஸ்ஜி, எடிக்டிவ்ஸ், ப்ரெசர்வேட்டிவ்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து அது பிரச்சனையாக இருக்குது, வயிற்று பிரச்சனையெல்லாம். அப்புறம் நிறைய சாப்பாடு கடைலாம் வந்து தே வாண்ட் டு மேக் மணி. ஸோ அவங்க என்ன செய்வாங்க, கட் கார்னர்ஸ் பண்ணுவாங்க. அப்போ இப்போ தோசையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பழைய அரிசியை சேர்த்து சோறை வச்சு அரைப்பாங்க. பிகாஸ் தே டோன்ட் வேஸ்ட், தே வாண்ட் டு மேக் மணி. ஸோ நம்ம நினச்சோம் இல்லை நம்ம அவங்களுக்கு தரமான சாப்பாடு கொடுக்கலாம், அதான் வந்து அது ரொம்ப அஃபோர்டபுளாக கொடுக்கலாம், அதை நம்ம ப்ரூவ் பண்ணி காமிச்சோம்.
ஸோ ஆரம்பத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணணும். நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லை இந்த மாதிரி இது செய்யலான்னு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் 3 மாதத்துக்குலாம் கூட்டிகிட்டு போயிடுவீங்கன்னு. பட் this our 6th year. நம்ம வந்தோடனே பார்த்தோம் அந்த queue வந்து வாஸ் நெவர் எண்டிங். Yeah. ஸோ அதுலேருந்து தெரியுது எந்த அளவுக்கு வந்து சாப்பாடு இருக்குன்னு. இன்னொரு விஷயம் வந்து இப்போ டோனர்ஸ் வந்து ஏதாச்சும் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா எப்படி அவங்க? ஓகே, அவங்க இங்கே இணையதளத்தில் போய் அந்த ஒரு லிங்க் இருக்குது, ஓகே, கியூஆர் கோடோட அவங்க டொனேஷன் பண்ணலாம். அப்புறம் எங்களுக்கு இமெயில் அட்ரஸும் அங்கே இருக்குது, அவங்க எங்களுக்கு இமெயில் பண்ணலாம். சிலவங்க வந்து டொனேஷன் கேஷ் டொனேஷன் இல்லை ஆன்லைனில் பே பண்ணுவாங்க. சிலவங்க வந்து எங்களுக்கு இமெயில் பண்ணி உங்களுக்கு என்ன பொருள்கள் தேவை, அதாவது லைக் பொன்னி அரிசி, பருப்பு அந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ நாங்கள் ஒரு லிஸ்ட்டு கொடுப்போம், அவங்க வசதிக்கு அவங்க எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அவங்க கொடுப்பாங்க. ஓகே மேம், இன்றைக்கி வந்து பார்சலில் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம இந்தியன் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. அண்ட் டு see such a big team working. இன்றைக்கி வந்து அவங்க வந்திருக்காங்க. But I'm sure every day there are also volunteers coming in. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. We will put all the description in the video. எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணோம், வாலண்டியர் பண்ணுறதுக்கு எப்படி, எல்லாத்தையும் நம்ம லிங்கில் போடுவோம். தேங்க்யூ ஃபார் சர்வீஸ். தேங்க்யூ வெரி மச். வந்து மேலும் மேலும் தொடரணும், அதுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கேஷாகவும் டொனேட் பண்ணலாம், பேனாகவும் பண்ணலாங்க. வந்து as much as low as 50 cent up to you போட்டிங்கன்னா சாப்பாடு கிடைக்காது. ஆனால் ஒரு ஆளுக்கு 2 பேக்கெட் தான். கரெக்ட்? ஒரு ஆளுக்கு ஒரு பேக்கெட் அந்த மாதிரி சொல்கிறது மேம். சரி, ஸோ you can just pay now and collect your meals. தேங்க்யூ ஸோ மச் மேம். நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்குமா? டெஃபினெட்லி. ஓகே, ஸோ கிருஷ்ணா ஃப்ரீ மீல்ஸ்லேருந்து சாப்பாடு எடுத்துட்டோம். அண்ட் வி ஆல்சோ டொனேட்டட் சம் மணி. ஆக்சுவலி இந்த சாப்பாடை வந்து திறந்து உங்ககிட்ட காமிக்கலான்னு நினச்சோம், ஆனால் மழை பெய்யுது, எங்களுக்கு வந்து ஆக்சுவலி இடமும் சரியாக அமையல இந்த சாப்பாடை திறந்து உங்ககிட்ட காட்டுறதுக்கு. இஃப் யூ வாண்ட் டு சப்போர்ட் த கிருஷ்ணா ஃப்ரீ மீல்ஸ் யூ கேன் கான்டாக்ட் தேம். அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை போய் செக் இட் அவுட் பண்ணுங்கள். நீங்களும் ஸ்பான்சர் பண்ணலாம் ஒரு மீலுக்கு. இல்லாட்டி யூ கேன் பி லைக் பெர்மனன்ட் ஸ்பான்சர். காசு வச்சுக்கிட்டு என்ன செய்யணும்னு தெரிலனா இந்த மாதிரி நல்லது செய்யுங்க. தளபதி இறங்குனா மாசு. ஒன்றும் முடியல, இல்லைங்க, செருப்பு கட்டு அடிக்கிற மாதிரி வச்சுக்கிறது. ஸோ திஸ் இஸ் அ வெரி நைஸ் திங். அண்ட் அடிச்சு ஃபர்ஸ்ட் ப்ளாக்லேயே வந்து இந்த மாதிரி காமிச்சது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தடுத்து இந்த மாதிரி சிங்கப்பூரில் நடக்கிற நிறைய இவெண்ட்ஸை வந்து நம்ம வந்து காட்டலான்னு சொல்லி நம்ம வந்து முடிவு பண்ணியிருக்கோம். வி ஹோப் த டைம் பெர்மிட்ஸ். எல்லாருக்கும் வந்து டைம் இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி ஃபுல் ஃப்ளெட்சாக இதில் இறங்குவோம். இல்லை போய் சொல்லிட்டான், எல்லாருக்கும் வந்து வேலை செய்கிறோம். நம்ம கொஞ்சம் டைமை ஒதுக்கி இதை நம்ம இது பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எங்களோட பாட்காஸ்டும் வந்து ரெகுலராக வந்து இப்போ அப்லோட் ஆகுது. ஆல்மோஸ்ட் அடுத்த வாரத்துலேருந்து இல்லாட்டி அடுத்த வாரத்துலேருந்து மண்டே டு ஃப்ரைடே எவ்ரிடே ஒரு எபிசோட் வரப்போகுது. எஸ், 5 days 5 episodes. 5 days 5 episodes. ஸோ அதுவும் ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கோம். பாட்காஸ்டோட வீடியோஸும் வந்து யூடியூப்பில் இருக்கும், இதே சேனலில் தான் இருக்கும். அதையும் போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப். இன்னொரு விஷயம், அப்படி நம்ம வந்து ஒரு டாபிக் எடுத்து பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். Yes, you can always DM us, let us know what you want us to talk or who you want us to bring. We will be more than willing to go and approach the people. Correct? ஓகே, எஸ். ஸோ எங்கள் ஐஜி டிக்டாக், ஃபேஸ்புக்கில் ஐஜி டிக்டாக்ல இருக்கும். யூ கேன் கோ அண்ட் செக் இட் அவுட். ஸ்பாட்டிஃபைல பாட்காஸ்ட், எங்களோட பாட்காஸ்ட் இருக்கும், அதையும் போய் செக் இட் அவுட் பண்ணுங்கள். அதை தவிர்த்து முக்கியமான விஷயம் என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் லைக் போட்டு கமெண்ட் பண்ணால் தான் எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி கண்டென்ட் செய்கிறதுக்கு. ஏன்னா இதுதான் எங்களுக்கு வந்து ஒரு சோறு போகிறோம் ஒரு நாள் இதுதான் எங்களுக்கு வந்து நம்ம சோறு போடுற மாதிரி வந்து அமையும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதை தவிர்த்து எங்களுக்கு பசிக்குது. இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது Why Like That Vlogs. Why Like That Vlogs. Yes. You are listening to Why Like That podcast.